வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி சமையலில் நம்ம பார்க்க போகிறது மஷ்ரூம் பிரியாணி, காளான் பிரியாணி. அது எப்படி செய்யலான்னு நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான அளவு நான் 1/4 கப்படி சீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன், 2 பாக்கெட்டு காளான், ஒரு 5 பெரிய வெங்காயம், 3 தக்காளி, 5 பச்சை மிளகா, ஒரு பாதி எலுமிச்சம்பழம், தாளிக்கிறதுக்கு முந்திரி பருப்பு ஒரு கைப்பிடி, பட்டை, ஏலக்காய் 3 பட்டை இலை, 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் பிரியாணி மசாலா, மல்லி புதினா ஒரு கைப்பிடி. நான் இந்த வழக்கில் தான் காப்படி 1.5 வழக்கு எடுத்திருக்கேன், 1/2 காப்படின்னு சொல்லுவாங்க, அதை எடுத்திருக்கேன். 1:2. அப்போ நான் இதில் 3 வழக்கு தண்ணி ஊற்றணும். 1.5 வழக்கு எடுத்திருக்கேன், 3 வழக்கு தண்ணி. 1:2 கணக்கு. 1:2 கணக்கு. ஆனால் நார்மல் பிரியாணிக்கு, இது மஷ்ரூம் பிரியாணினால் நான் ஒரு வழக்கு 1.5 வழக்கு தான் எடுக்கணும். அப்போ அது ஈக்குவலாக நீங்கள் எடுத்துக்கோங்க என்னன்னு சொல்லிவிட்டு. இப்போ அதை எப்படி செய்யலான்னு நம்ம பார்க்குறோம். அடுப்பு பற்ற வச்சுட்டேன், பாத்திரம் வச்சுருக்கேன், ஒரு 3 குழிக்கரண்டி எண்ணெய், எண்ணெய் சூடேறட்டும். எண்ணெய் சூடேறிடுச்சு. தாளிக்கிறதுக்குள்ளே பட்டை, ஏலக்காய், முந்திரி பருப்பு இதை போட்டு தாளிச்சுக்கிறோம். கொஞ்சம் வெங்காயம் போட்டுட்டு பச்சை மிளகா போடுங்க. நல்லா கோல்டன் ப்ரௌனாக வரணும். கோல்டன் ப்ரௌனாக வர்ற வரைக்கும் வதக்கணும். கோல்டன் ப்ரௌன் வந்த பிறகு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணும். சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி எல்லாம் ஒரே சேம் ப்ராசஸிங் தான். ஆனால் தண்ணியோட மெஷர்மெண்ட் மட்டும் மாறும். இதுக்கு நான் 3 வழக்கு 1.5 வழக்கு அரிசி எடுத்திருக்கேன், 3 வழக்கு தண்ணி ஊற்றி நார்மல் பிரியாணிக்கு. இதுக்கு வந்துட்டு நான் 2.5 வழக்கு 1/2 வழக்கு கம்மி பண்ணிடுவேன். ஏன்னா அதுலேயே உங்களுக்கு தண்ணி விடும், அது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நல்லா கோல்டன் ப்ரௌனாக வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து நல்லா வதங்கின பிறகு அந்த பச்சை ஸ்மெல், ரா ஸ்மெல் போன பிறகு நம்ம தக்காளி போடுவோம். வதக்கணும். நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து நம்ம தக்காளி போடுறோம். இது வதங்குறதுக்காக கொஞ்சமான உப்பு போட்டால் சீக்கிரம் வதங்கும். லைட்டாக மஞ்சத்தூள் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுவோம். நல்லா வதங்கி எண்ணெயெல்லாம் பிரிஞ்ச பிறகு நம்ம புதினா, மல்லி, காளான் இப்போ சேர்க்கணும். இல்லை தக்காளி வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம புதினா, மல்லி ஒரு பிடி புதினா, மல்லி ஒரு பிடி புதினா, ஒரு பிடி மல்லி எடுத்துருக்கேன், அது போடுறேன். இது வதங்கினோன்னா நம்ம மஷ்ரூம் போடணும். புதினா, மல்லி வதங்கிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற மிளகாத்தூள், பிரியாணி மசாலா, பிரியாணி மசாலா, மிளகாத்தூள் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற மஷ்ரூம், நம்ம எடுத்து வச்சுருக்கிற தயிர்,
இது 2 சுருள் வதங்க பிறகு 2 வதங்கினா எலுமிச்சம்பழம். இதில் நான் தண்ணி எதுவுமே ஊற்ற கிடையாது. தண்ணி எவ்வளோ வந்திருக்குன்னு பாருங்கள். அரை கப்புக்கு மேலே அளவுக்கு உங்களுக்கு தண்ணி ஊற்றுனது மாதிரியே வரும். அதனால தான் நம்ம இது தண்ணி ஊற்றையில் அது அரை கப்பு கம்மி பண்ணி ஊற்றுறது. நீங்கள் 1:2ன்னு ஊற்றினோம்னா ரைஸ் குழஞ்சி போயிடும், பிரியாணி குழஞ்சி போயிடும். இதுனா உங்களுக்கு பொழுன்னு கரெக்டாக இருக்கும். இப்போ நான் அரை முடி எலுமிச்சம்பழம் எடுத்து வச்சுருக்கேன், அதை பிழிஞ்சு விட்டுடலாம். வதங்கிருச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்கிற தண்ணி ஊற்றிடலாம். 2.5 2.5 வழக்கு தண்ணி. 1.5 வழக்கு நம்ம இது ஊற்றிருக்கோம், அரிசி எடுத்துருக்கோம். 3 வழக்கு ஊற்றணும். நான் அரை வழக்கு கம்மி பண்ணி 2.5 வழக்கு ஊற்றிருக்கேன். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம அரிசியை போட்டுருவோம். அரிசியை போட்டு ஒரு கிண்டி விட்டு உப்பு தேவையான அளவு போட்டுருங்க. நான் வேறு கொஞ்சம் போட்டிருக்கேன், இப்போ கொஞ்சம் போட்டுருவேன். அளவாக பார்த்து போட்டுக்கோங்க. நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சுட்டு தம் போகிற ஸ்டேஜில் உங்களுக்கு காமிக்கிறோம். நல்லா வெந்துருச்சு. இதுதான் தம் போடுற ஸ்டேஜு. சோறும் தண்ணியும் சேர்ந்தாப்பு வந்துருச்சு பாருங்க. இப்போ நம்ம நெய் ஒரு 3 ஸ்பூன் ஊற்றி தம் போட போகிறோம். அதை எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். தம் போட்டிருக்கேன், கீழே தோசைக்கல் வச்சுருக்கேன், மேலே இது பிரியாணி பாத்திரம், ஹை ஸ்பீடு வச்சுருக்கேன். 3 ஸ்பூன் நெய். அப்படியே மூடி போட்டுருங்க. மூடி போட்டு ஹை ஃப்ளேமில் 5 மினிட்ஸ் ரெஸ்ட் டைம், சிம்மில் ஒரு 5 மினிட்ஸ், ½ அன் ஹவர் ரெஸ்ட் டைம். தம் முடிஞ்சு உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். தம் டைம் முடிஞ்சிருச்சு, ரெஸ்ட் டைம் ½ அன் ஹவர் முடிஞ்சிருச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக வந்துருக்கு பாரு. பொழுதான் இருக்கும், குலையாது. எல்லாம் நல்லா சாப்பாடெலாம் வெந்திருக்கு. அடி பிடிக்காது. சூப்பரான மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்களை நான் டிஸ்பிளேயில் காமிக்கிறேன். சூப்பரான மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. காளான் பிரியாணி ஈஸியாக செய்யக்கூடியது, டேஸ்டியான மஷ்ரூம் பிரியாணி. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் முறை உங்களிடம் விடைபெறும் லக்ஷ்மணன்.